ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மராத்தியர்லேருந்து ஒரு 20 கொஷின். ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா இந்தியன் தேசிய இயக்கத்திலேருந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி அதிலேருந்து ஒரு 20 கொஷின் மற்றும் கூட்டுவட்டியிலேருந்து ஒரு 10 கொஷின் இருக்கும். மொத்தமாக ஒரு 50 கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு டேர்ம் 1ஓட ஒரு 50 கொஷின் பார்த்துட்டோம். இது வந்துன்னா 2வது பார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறுலேருந்து மராத்தியர்கள் விவசாயிகள், அதாவது ஐஎன்எம்லேருந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி, கணிதத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் கொஷின், மறைந்திருந்து தாக்குதல் என்னும் கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர் யார்? மறைந்திருந்து தாக்குதல் என்னும் கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர் யார்? விடை சிவாஜி. விடை சிவாஜி. அடுத்துனா, மராத்தியர்கள் பெருமையாக கருதுவது எது? விடை கோட்டை. விடை கோட்டை. அடுத்துனா, சிவாஜியின் குரு என்று அறியப்படுபவர் யார்? சிவாஜியின் குரு என்று அறியப்படுபவர் யார்? விடை ராம்தாஸ். விடை ராம்தாஸ். அடுத்துனா, சிவாஜியின் தந்தை பெயர் என்ன? சிவாஜியின் தந்தை பெயர் என்ன? விடை ஷாஜி போன்ஸ்லே. விடை ஷாஜி போன்ஸ்லே. அடுத்துனா, சிவாஜி தோர்னா மற்றும் ராய்கர் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு? சிவாஜி தோர்னா மற்றும் ராய்கர் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு? விடை 1646. விடை 1646. அடுத்துனா, சிவாஜியின் பாதுகாவலர் என்று அறியப்படுபவர் யார்? சிவாஜியின் பாதுகாவலர் என்று அறியப்படுபவர் யார்? விடை தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ். அடுத்துனா, மலையில் பதுங்கியிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று கூறியவர் யார்? மலையில் பதுங்கியிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று கூறியவர் யார்? விடை அப்சல்கான். விடை அப்சல்கான். அடுத்துனா, அவுரங்கசீப் சேஷ்டகானை தக்காணத்தின் ஆளுநராக நியமித்த ஆண்டு? அவுரங்கசீப் சேஷ்டகானை தக்காணத்தின் ஆளுநராக நியமித்த ஆண்டு? விடை 1659. விடை 1659. அடுத்துனா, ராஜா ஜெய்சிங் சிவாஜியை தோற்கடித்த ஆண்டு என்ன? ராஜா ஜெய்சிங் சிவாஜியை தோற்கடித்த ஆண்டு என்ன? விடை 1665. 1665. அடுத்துனா, புரந்தர் உடன்படிக்கை யார் இருவருக்கு இடையில் போடப்பட்டது? புரந்தர் உடன்படிக்கை யார் இருவருக்கு இடையில் போடப்பட்டது? விடை ராஜா ஜெய்சிங் மற்றும் சிவாஜி. ராஜா ஜெய்சிங் மற்றும் சிவாஜி. அடுத்துனா, சிவாஜி ஆக்ரா சிறையிலிருந்து எப்படி தப்பினார்? சிவாஜி ஆக்ரா சிறையிலிருந்து எவ்வாறு தப்பினார்? விடை பழக்கூடை. விடை பழக்கூடை. அடுத்துனா, குஜராத் சூரத் பகுதி சிவாஜியால் எப்போது சூறையாடப்பட்டது? குஜராத்தின் சூரத் பகுதி சிவாஜியால் எப்போது சூறையாடப்பட்டது? விடை 1670. 1670. அடுத்துனா, சிவாஜி சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட ஆண்டு என்ன? சிவாஜி சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட ஆண்டு என்ன? விடை 1674. 1674. அடுத்துனா, சிவாஜியின் அமைச்சரவை எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? சிவாஜியின் அமைச்சரவை எந்த பெயரில் அழைக்கப்பட்டது? விடை அஷ்டபிரதான். விடை அஷ்டபிரதான். அடுத்துனா, பொறுத்துக சிவாஜியின் அமைச்சரவை வந்து பொருத்தணும். நியாதீஸ். நியாதீஸ்னா நியாதீஸ் தலைமை நீதிபதி. பேஷ்வா பிரதமர். அமத்யா
நிதியமைச்சர். வாக்கிய நாவிஸ் மந்திரி. விடை பார்த்தீங்கன்னா 2143. 2143. அடுத்துனா சிவாஜி தன்னை சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட கோட்டை எது? சிவாஜி தன்னை சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட கோட்டை எது? விடை ராய்கர் கோட்டை. விடை ராய்கர் கோட்டை. அடுத்த கொஷின், சிவாஜியின் ஆட்சி காலத்தில் இருந்த வரிகளின் பெயர்கள். சிவாஜியின் ஆட்சி காலத்தில் இருந்த வரிகளின் பெயர்கள். விடை சவுத் வரி, சர்தேஷ்முகி. சவுத் வரி, சர்தேஷ்முகி 2 வரிகள் தான் இருந்திருக்கும். அடுத்துனா புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி எந்த முறைக்கு ஏற்கும் நிலை ஏற்பட்டது? புரந்தர் உடன்படிக்கையின்படி சிவாஜி எந்த முறையை ஏற்கும் நிலை ஏற்பட்டது? விடை மன்சப்தாரி முறை. விடை மன்சப்தாரி முறை. அடுத்துனா சத்ரபதி என்ற சொல்லின் பொருள் என்ன? சத்ரபதி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை பேரரசர். விடை பேரரசர். அடுத்துனா பொதுவாக பக்தி இயக்கம் பிராமணத்துவத்தை சார்ந்துதான் இருக்கும், ஆனால் மகாராஷ்டிராவில் இல்லை என கூறியவர் யார்? பொதுவாக பக்தி இயக்கம் பிராமணத்துவத்தை சார்ந்துதான் இருக்கும், ஆனால் மகாராஷ்டிராவில் இல்லை என கூறியவர் யார்? விடை எம்ஜி ரானடே. விடை எம்ஜி ரானடே. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து ஐஎன்எம்லேருந்து ஒரு 20 கொஷின் இருக்கும். 21வது கொஷின், பாரசீக இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? பாரசீக இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? விடை 1818. விடை 1818. அடுத்த கொஷின், 1839இல் ஷாஜி ஷரியதுல்லா இறந்த பிறகு பாரசீக இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார்? 1839இல் ஷாஜி ஷரியதுல்லா இறந்த பிறகு பாரசீக இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார்? விடை டூடுமியான். விடை டூடுமியான். அடுத்துனா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது மற்றும் வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்துக்கு எதிரானது என்றவர். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே வாடகை வசூலிப்பது மற்றும் வரி விதிப்பது ஆகியவை இறை சட்டத்துக்கு எதிரானது என்றவர். விடை டூடுமியான். விடை டூடுமியான். அடுத்துனா டூடுமியான் இறந்த பிறகு யாருடைய தலைமையில் மீண்டும் பாரசீக இயக்கம் உயிர் பெற்றது? டூடுமியான் இறந்த பிறகு யாருடைய தலைமையில் மீண்டும் பாரசீக இயக்கம் உயிர் பெற்றது? விடை நோவாமியான். விடை நோவாமியான். அடுத்துனா வாகாபி கிளர்ச்சி எந்த பகுதியில் தோன்றியதாகும்? வாகாபி கிளர்ச்சி எந்த பகுதியில் தோன்றியதாகும்? விடை வங்காளம் பரசம். விடை வங்காளம் பரசம். அடுத்துனா கோல் கிளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள் யார்? கோல் கிளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள் யார்? விடை சிங்ராய் மற்றும் பிந்த்ராய். சிங்ராய் மற்றும் பிந்த்ராய். அடுத்துனா கோல் கிளர்ச்சி எந்தெந்த பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சியாகும்? கோல் கிளர்ச்சி எந்தெந்த பகுதியில் நடைபெற்ற கிளர்ச்சியாகும்? விடை ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. அடுத்துனா திக்காடர்கள் என்போர் யார்? திக்காடர்கள் என்போர் யார்? விடை வரி வசூல் செய்பவர். விடை வரி வசூல் செய்பவர். அடுத்துனா சாந்தால் கிளர்ச்சி வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? சாந்தால் கிளர்ச்சி வேறு எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? விடை மஞ்சி. விடை மஞ்சி. அடுத்துனா சாந்தாள்களின் நிலம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? சாந்தாள்களின் நிலம் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? விடை பாமின்கோ. விடை பாமின்கோ. அடுத்துனா 1855இல் சாந்தால் கிளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள் யார்? 1855இல்
சாந்தால் கிளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள் யார்? விடை சித்து மற்றும் கனு. விடை சித்து மற்றும் கனு. அடுத்து வினா, மகேஷ்பூர் போரில் மஞ்சிகள் எந்த நிற உடையை அணிந்திருந்தார்கள்? மகேஷ்பூர் போரில் மஞ்சிகள் எந்த நிற உடையை அணிந்திருந்தார்கள்? விடை சிவப்பு. விடை சிவப்பு. அடுத்து வினா, தன்னை புனித தூதர் என்று அறிவித்து கொண்ட பழங்குடியின தலைவர் யார்? தன்னை புனித தூதர் என்று அறிவித்து கொண்ட பழங்குடியின தலைவர் யார்? விடை விடை பிர்சா முண்டா. அடுத்து வினா, முண்டா மக்கள் எந்த நாளில் வன்முறையை தொடங்கினார்கள்? முண்டா மக்கள் எந்த நாளில் வன்முறையை தொடங்கினார்கள்? விடை கிறிஸ்மஸ் நாளில். விடை கிறிஸ்மஸ் நாளில். அடுத்து வினா, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? விடை 1908. விடை 1908. அடுத்து வினா, பிர்சா முண்டா எப்போது எங்கு கைது செய்யப்பட்டார்? பிர்சா முண்டா எப்போது கைது செய்யப்பட்டார்? விடை 1900 பிப்ரவரி. 1900 பிப்ரவரி. அடுத்து வினா, பொதுமக்கள் அனைவரும் நிலத்தையும் வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? பொதுமக்கள் அனைவரும் நிலத்தையும் வளத்தையும் சரிசமமாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறியவர் யார்? விடை டூடுமியான். விடை டூடுமியான். அடுத்து வினா, பாரசீக இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? பாரசீக இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? விடை ஷாஜி ஷரியதுல்லா. விடை ஷாஜி ஷரியதுல்லா. அடுத்து வினா, வாகாபி கிளர்ச்சி யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது? வாகாபி கிளர்ச்சி யாருக்கு எதிராக தொடங்கப்பட்டது? விடை ஆங்கிலேயர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள். ஆங்கிலேயர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள். அடுத்து வினா, வாகாபி போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் யார்? வாகாபி போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட இஸ்லாமிய மத போதகர் யார்? விடை டீடு மீர். விடை டீடு மீர். அவ்வளோதான், இதோட ஐஎன்எம் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா கணிதத்திலேருந்து கூட்டு வட்டியிலேருந்து கொஷின் வரும் பாருங்கள். கூட்டு வட்டி ஃபஸ்ட் கொஷின். கூட்டு வட்டி ஃபஸ்ட் கொஷின். கூட்டு வட்டி ஃபஸ்ட் கொஷின். அசல் ரூபாய் 3000 ஆண்டுக்கு 10% வட்டி வீதப்படி ரூபாய் 3993 எத்தனை ஆண்டுகள் ஆகும்? அதாவது கொடுத்துருக்க டேட்டா ஃபஸ்ட்டு இதுங்க. கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா அசல் வந்து 3000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 10% கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 3993 கொடுத்துட்டாங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட்டு 3993 வர எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டியில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இருக்குது. டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா, கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணி போடுங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3993 ஈக்குவல் டு 3000 இன்ட்டு 1 + r வந்து எவ்வளோனா 10%. இந்த 100 ஒன்றா கூட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 100 தான் வரும். ப்ளஸ் r வந்து 10, 100 கூட 10 கூட்டினா 110 வரும். இந்த டிவைட்டில் அப்படியே 100 அப்படியே போட்டுங்க. இப்போ எத்தனை வருஷம் கேட்டதுனால நமக்கு வருஷம் தெரியாது, மேலே பவரில் n அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் பாருங்கள். 3993 வந்ததுங்களா? அந்த அசல் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க 3000
ஈக்குவல் டு அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 110/100 ஹோல் பவர் n அந்த பக்கம் இருக்குது இதான். இப்போ இதை அடித்து போடுங்க, 3ஆல் அடித்து போடுங்க. 3ஆல் அடிச்சுன்னா 1 3 3 மீதி 3 0 அப்படியே வந்துடும். இது 3ஆல் அடித்து போடுங்க. 1 3 3 3 3 9 3 3 9 1 3 3. இது வந்து பார்த்திங்கன்னா 11ஓட க்யூப் வேல்யூ தான். 11ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த 1331. 10ஓட க்யூப் வேல்யூ தான் இந்த 1000. இந்த பவரில் என்ன வந்திருக்கோ இந்த பவரில் 3 வந்திருக்கு. இங்கே n வந்து பவரில் இருக்குது. அப்படியே n அதாவது ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன வரும்னா n ஈக்குவல் டு 3 ஆண்டுகள் வரும். அதாவது 3 ஆண்டுகளில் தான் 3993ஆக மாறும். விடை பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் 3993ஆக மாறும். 2வது கொஷின், எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி விதத்தில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும்? அதே சேம் மாடல் தான். இதை அப்படியே சால்வ் பண்ணி போடுங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதாவது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2420 ரூபா கொடுத்துருக்காங்களா? ஈக்குவல் டு அசல் பார்த்திங்கன்னா 2000, அசல் 2000 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1 + r/100, அதாவது இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 110/100 வரும். 110/100 வரும். ஹோல் பவர் n வருஷம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. 2420 / 2000 ஈக்குவல் டு இங்கே வந்து 110/100 இருக்கும். ஹோல் பவர் n. இது வந்து பவரில் இந்த வேல்யூ வந்து பவரில் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த 0க்கு இந்த 0 அடித்து போடுங்க. இது 2ஆல் அடித்து போட்டிங்கன்னா 1 2 2 4 1 2 கேக்கு 2ஆல் வச்சு போட்டிங்கன்னா 1 2 மீதி 2 0 அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 11 ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 121, 10 ஸ்கொயரோட வேல்யூ தான் இந்த 100. அதாவது இங்கே வந்து n இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ விடை வந்து n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். இதுதான் விடை. n ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். 2வது கொஷினுக்கு. 3வது கொஷின், ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் ரூபாய் 10,000 தொகை 10,000 ஆண்டுக்கு எந்த விகிதத்தில் கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 தொகை 13,310 ஆக மாறும்? அதாவது இதுவும் அதே மாடல் தான். எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். நான் டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுறேன். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 13,310 ஈக்குவல் டு அசல் பாருங்கள் 10,000 இன்ட்டு 1 + r/100 போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா r கொடுக்கல, 1 + r/100 அப்படியே போட்டுங்க. வருஷம் தான் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க, 3 மேலே போட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே சால்வ் பண்ணி போடுங்க. அந்த அசல் அமௌண்ட் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 1310 / 10,000 13,310 / 10,000 ஈக்குவல் டு 1 + r/100 ஹோல் கியூப் வரும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. 0 0 அடிச்சிடலாம். இது வந்து இந்த மேலே இருக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 11 கியூபோட வேல்யூ, கீழே இருக்க அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 10 கியூபோட வேல்யூ. இங்கே மேலே இருக்க 3 வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா இன்ட்டு 1/3 வந்துடும். இன்ட்டு 1/3. இது வந்து பார்த்திங்கன்னா அடித்து போட்டுடலாம். இந்த 3 அடிச்சிட்டுனா மீதி வந்து 11/10 இருக்கும். மீதி பாருங்கள் 11/10 இருக்கும். ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்கும் பாருங்கள், 1 + r/100 இது இருக்கும். இது வந்து சால்வ் பண்ணி போட்டுருங்க. அதாவது 11/10 ஈக்குவல் டு இதை இது பண்ணி போட்டிங்கன்னா 100 + r/100ன்னு வரும். இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து r வந்து 10% கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா r வந்து 10% கிடைக்கும். r வந்து 10% கிடைக்கும். சரி வாங்க அடுத்த கொஷின் போகலாம். 5,000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அதாவது அசல் வந்து 5,000 சொல்லிட்டாங்க. r வந்து பார்த்திங்கன்னா 12%, 2 ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. 2 ஆண்டு சொல்லியிருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னென்னா டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு P × 1 + R/100 ஹோல் பவர் n. இது தெரியும் நமக்கு. இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சி அதிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா கூட்டு வட்டி கிடச்சிரும். அப்படி தான் போட போகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு அசல் வந்து எவ்வளோன்னு பாருங்கள், 5000 இன்ட்டு இந்த இடம் கவனமாக பாருங்கள், 12% சொல்லிட்டாங்க. அதாவது 12% சொல்லிட்டாங்களா. இப்போ வந்து சால்வ் பண்ணி போடுங்க. 100 × 1 100 ப்ளஸ் 6 போட்டிங்க 112 டிவைட் பை 100 அப்படியே வரும். இப்போ எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், 2 வருஷம் கொடுத்ததுனால இது 2 வாட்டி போடணும். 3 வருஷம் கொடுத்தாங்கன்னா 3 வாட்டி போடணும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. இங்கே 52 இங்கே 56 2 வரும். இங்கே 56 2 112 52 100 மறுபடியும் அடித்து போடுங்க. 25 2 50 28 2 56 28 2 56 25 2 50. இப்போ இந்த 25 அடித்து போடுங்க. ஒரு 25 25 2 25 50 மீதி 2 0 இருக்கும். 25 அடிச்சிங்கன்னா 8 25 200. இப்போ மீதி இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 8 × 28 × 28. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா விடை வந்து மொத்தமாக 6272 வரும். இது வந்து நமக்கு கிடைச்ச டோட்டல் அமௌண்ட்டு 6272 டோட்டல் அமௌண்ட். இதிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா அவங்க கேட்ட கூட்டு வட்டி கிடைச்சிரும். கழிச்சு போட்டிங்கன்னா 1272 ரூபா தான் இதுக்கான கூட்டு வட்டி. 4வது கொஷின் கூட்டு வட்டி 1272 ரூபா. அடுத்த கொஷின் பாருங்கள். அசல் ரூபாய் 12600, ஆண்டு வட்டி வீதம் 10%, ஆண்டு வட்டி வீதம் 10% எனில் 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்க. சேம் கொஷின்ஸ் தான் இதுவும். இதை சால்வ் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதிலேருந்து பார்த்தீங்கன்னா அசலை கழிச்சிங்கன்னா நமக்கு தேவையான கூட்டு வட்டி கிடைச்சிரும். நான் ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக போடுறேன் பாருங்கள். 12,000 அசல் வந்து 12,600 எழுதியாச்சு. இன்ட்டு ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10%, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 110/100 வரும். 2 வருஷம் கொடுத்தனால 2 வாட்டி போட்டுக்கிறோம். இதை சால்வ் பண்ணி போடுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல். மீதி இருக்குது 126 இன்ட்டு 11² வந்து பார்த்திங்கன்னா 121. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட்டுக்கான வேல்யூ கிடச்சிரும். அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 15,246 வரும். 15,246. இதிலேருந்து அசல் வேலை கழிச்சிருங்க. ஏன் அசல் வேலை கழிக்கணும்னா அவங்க வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அசல் வேலை கழிச்சு போட்டிங்கன்னா கூட்டு வட்டி வந்து பார்த்திங்கன்னா 2,646 ரூபா கிடைக்கும். இந்த கேள்விக்கான விடை 2,646 ரூபா கூட்டு வட்டி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க. ஒருவர் 30,000 ரூபாய்க்கு வாங்கி 3 வருஷம் கழித்து விற்றுடுறாரு. அப்படின்னா அவர் விற்கும் போது என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க கொஷின் போகலாம். போன சமயம் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். ஆனால் வந்து இங்கே குறைந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது வந்து கூட்டி போடுவோம். இதில் வந்து கழிச்சு போட்டோன்னா சரியாக போச்சு. குறைகிறதுன்னு எண்ணத்தினால கழிச்சு போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு போட்டுங்க. 30,000 ரூபா இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 5% கழிச்சு போட்டுக்கணும். அதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணி போடுவோம். இது குறைகிறதுன்னு சொல்கிறதுனால மைனஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதாவது 95/100. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 வருஷம். அப்போ 3 வாட்டி போட்டுக்கணும். 95/100 இதை அடித்து போடுங்க. 5ஆம் வாய்ப்பாடில் 19 5 95
25 100 சேமாக அது எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். 19 5 95 25 100 25 100. இப்போ இந்த 3 ஜீரோக்கும் இந்த 3 ஜீரோ கேன்சல் ஆகிடும். மீதி பார்த்தீங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு 2 5 2 30. மீதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். மேலே வந்து 19 கியூப் வருது. 19 கியூப்போட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15 இருக்குது. 19 கியூப்போட வேல்யூ 6859 வரும். டிவைடில் 4 வரும். மொத்தமாக போட்டிங்கன்னா அமௌண்ட்டு 25,721.25 கிடைக்கும். இதுதான் இதுக்கான விடை. அதாவது 4,200 கிட்ட குறைஞ்சிருக்கு. அடுத்துனா சேம் மாடல் தான். ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுக்கு முன்பு 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. போன சம் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் பாருங்கள். ஃபார்முலாவில் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 70,000 சொல்லிட்டாங்க. இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் குறையுதுன்னு பாருங்கள். 4%. எத்தனை வருஷம் கொடுத்துறாங்க பாருங்கள். 96/100. 100லேருந்து கழிச்சு போட்டுருங்க. வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி 1 வருஷம்னா 2 வருஷம்னா 100 வாட்டி சேர்த்து போடுங்க. 3 வருஷம்னா 3 வாட்டி போடணும். இதை அடித்து போட்டிங்கன்னா இந்த 4 ஜீரோக்கு இந்த 4 ஜீரோ கேன்சல். இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட் 64,512 ரூபா கிடைக்கும். இந்த கேள்விக்கான விடை 64,512 ரூபா. அடுத்துனா இந்த கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். இந்த கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கூடும் முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இதில் டேட்டா பார்த்தீங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அரை ஆண்டுனால ஒரு வருஷத்தில் 2 அரை ஆண்டு இருக்கும். அப்போமா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 இயர்னு எடுத்துங்க. என்ன இதில் 3 இயர்னு எடுத்துங்க. அவங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போன சமயம் என்ன போட்டிங்களோ அதே மாடல் தான். 24,000 இன்ட்டு 10% சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது ஆண்டு பர்சன்டேஜ் 10% சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை கேட்டதுனால இது பாதி போட்டுக்கணும். 105/100. வட்டி 6 பாதியாக போட்டுக்கணும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கான வட்டி விதம் தான் 10%. அவங்க கேட்டது 6 மாதத்துக்கான வட்டி. அப்போ 5% தான் போடணும். எத்தனை இதுவாக வரும் பாருங்கள். மொத்தமாக 1.5 வருஷத்துனால 3 வாட்டி போடணும். இன்ட்டு 105/100 மேலே 105. இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 21 முறை 5 வரும். 20 முறை 5 வரும். சேம் அதே தான் வரும் இதுலேயும். 21 20. இந்த 3 ஜீரோக்கு இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணுறங்க. 2 2 12 2 24. மறுபடியும் 2ஆல் அடிங்க. 2 2 6 2 12. மறுபடியும் 2ஆல் அடிங்க. 2 2 3 2 6. மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா 21 கியூப் இன்ட்டு 3 இன்ட்டு 21 கியூப் மிச்சம் இருக்குது. இதை சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட்டு 27,783 ரூபா வரும். இதை அப்படியே ஆன்சர் போடாதீங்க. 33. இதிலேருந்து அசலை கழிச்சு போட்டிங்கன்னா நமக்கு தேவையான கூட்டு வட்டி கிடச்சிரும். கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா இந்த கொஷனுக்கு 3,783 ரூபா கிடைக்கும். 3,783 ரூபா கிடைக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷினும் சேம் மாடல் தான். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கப்பட்டால் ரூபாய் 4,000க்கு ஆண்டுக்கு 20% வட்டியில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. அதாவது அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடலான்னு சொல்லியிருக்காங்க. சேம் போன வாட்டி என்ன சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு அசல் எழுதிங்க 4,000 இன்ட்டு
ஆண்டுக்கு 20% சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு தேவையானது அரையாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் தான். அரையாண்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10% வரும். அப்போ 110/100. இது வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 மாதம் போயிடுச்சு, மீதி பார்த்திங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 20% வட்டினா டிவைட் பை 4 போட்டிங்கன்னா காலாண்டுக்கு நமக்கு கிடைச்சிரும். 3 மாதத்துக்கான வட்டி கிடைச்சிரும். அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 105/100 வரும். காலாண்டுக்கு ஒரு மாதிரி போட்டிங்கன்னா 5% தான் வட்டி கிடைக்கும். 105/100. இப்போ சால்வ் பண்ணி போடுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். மீதி இருக்கிறத சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு 4620 ரூபா கிடைக்கும். 4620 ரூபா கிடைக்கும். நமக்கு இதுக்கு ஆன்சர் கிடையாது. அவங்க வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போது அசல் கழிச்சு போட்டிங்கன்னா கூட்டு வட்டி வந்து 620 ரூபா கிடைக்கும். கூட்டு வட்டி 620 ரூபா கிடைக்கும். சரி வாங்க லாஸ்ட் கொஷின் போகலாம். லாஸ்ட் கொஷின், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன். இது பார்த்திங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி அசலுடன் கூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ பாருங்கள். அசல் வந்து ஃபஸ்ட்டு அசல் 15,625 ரூபான்னு சொல்லிட்டாங்க. 15,625 இன்ட்டு, அதாவது ஆண்டு வட்டி விதம் தான் பார்த்திங்கன்னா 16% டிவைட் பை 4 போட்டிங்கன்னா காலாண்டுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிரும். காலாண்டுக்கு வந்து 4% தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் போனால் 3 மாதத்துக்கு ஒரு வட்டி கொடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது 3 வாட்டி போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 104/100 3 டைம்ஸ் போடணும். 104/100 104/100. இது சால்வ் பண்ணி போடுங்க. 4ஆல் அடித்து போட்டிங்கன்னா 26 முறை வரும். இதுவும் 26 முறை வரும். இங்கே பார்த்திங்கன்னா 25 முறை வரும். கீழே 25 முறை. இப்போ அது வந்து 25ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு 25 625 முறை வரும். இது மறுபடியும் 25ஆல் அடிச்சிங்கன்னா 25 முறை வரும். மறுபடியும் 25 அடிச்சுங்க. இப்போ 26 கியூபோட வேல்யூ தான் அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். 26 கியூப் பண்ணிங்கன்னா 17,576 ரூபா கிடைக்கும். நமக்கு வந்து கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. இதிலேருந்து அசல் கழிச்சு போடுங்க. 15,625 கழிச்சு போட்டிங்கன்னா நமக்கு கூட்டு வட்டி கிடைச்சிரும். கூட்டு வட்டி பார்த்திங்கன்னா 1,951 ரூபா வந்து கூட்டு வட்டியாக கிடைச்சிருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.